ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது அது வந்து எல்லா கட்சிகளுக்குமான ஒரு ஆஃபர். அதை வந்து இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விசிகாவினுடைய நீண்ட நாள் நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் அவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்களே. தாவேகாவின் விசில் சின்னத்தை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஐயுஎம்எலுக்கும் கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மிக முக்கியமான உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்குது. இது என்னன்னா, அங்கே அந்த பகுதியில் கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வேலை பார்த்தோம், திமுகவில் வேலை பார்த்தோம், யாரை எதிர்த்து வேலை பார்த்தோம், விசிலுக்கு எதிர்த்து வேலை பார்த்தோம், தாவேகாக்கு எதிர்த்து வேலை பார்த்தோம். இப்போ நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு இல்லை, இப்போ இந்த இடைத்தேர்தல்கள்லாம் முடிந்து ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வந்த உடனே நிச்சயமாக அந்த நிலைப்பாடு மாறும்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு உறுதியான நிலையான ஆட்சி. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது அது வந்து எல்லா கட்சிகளுக்குமான ஒரு ஆஃபர். அதை வந்து இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விசிகாவினுடைய நீண்ட நாள் நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் அவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்களே, இப்பயும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு இப்பயும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணியில் அந்த கோஷத்தை எழுப்புவதற்கான சரியாக இருக்காதுன்னு. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு கேட்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது சார் சொன்ன மாதிரி தாவேகாங்கிற ஒரு கட்சி அந்த அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அந்த அதிகார பகிர்வுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஒரு வழியில் பார்க்குறப்ப அது ஒரு வரவேற்கக்கூடிய ஜனநாயக விஷயம்தான். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே அதிகார பகிர்வு தானே அவங்களுக்கு. அப்போ அதை தாவேகா கொடுக்கும்போது அதை நோக்கி போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஐடியாலஜியோடு அங்கே இருக்கிறாங்களா, அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களா, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் வாய்மூடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லாட்டி எதிர்த்து கேட்க போகிறாங்களா, அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கூட்டணி ட்ராவல் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியும். இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதோட எப்படி கொடுத்தாருன்னா, தாவேகாவின் விசில் சின்னத்தை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஐயுஎம்எலுக்கும் கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது, அவர்களோடு இணைந்து பயணித்து அந்த வெற்றிக்கு துணை நின்ற வெற்றி பெற்ற 1-2 கட்சிகளுக்கு 3 கட்சி கொடுத்தாங்க. ஆனால் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த அரசியல் கட்சிகளை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு புதிய அணுகுமுறையாக தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, இப்போ நீங்கள் வேலூர் எடுத்துட்டீங்கன்னா, இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய வேலூர் தொகுதியில் வந்து அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு பொது தொகுதியில் நிற்கிறார். அங்கே வந்து அவர் வெற்றி பெறார். திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து வெற்றி பெறாரு. அங்கே இவர் தோல்வி வேலூரில். ஆனால் அவருக்கு அங்கே வந்து அமைச்சரவையில் பங்கு, மிக முக்கியமான உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். இது என்னென்னா, அங்கே அந்த பகுதியில் கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வேலை பார்த்தோம், திமுகவில் வேலை பார்த்தோம், யாரை எதிர்த்து வேலை பார்த்தோம், விசிலுக்கு எதிர்த்து வேலை பார்த்தோம், தாவேகாக்கு எதிர்த்து வேலை பார்த்தோம். இப்போ நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அவர் கூட பூரா தாவேகாட்கள் தான் இருக்கிறாங்கன்றாங்க. எல்லாம் ஒரே மாதத்துக்குள்ளே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஓட்டு கேட்டது, பிரச்சாரம் பண்ணது, பூத்தில் உட்கார்ந்தது காங்கிரஸ் திமுக ஆட்கள். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அந்த பக்கம் அமைச்சராரு, இவங்க வெளியே வந்துட்டாங்க, இந்த ஆட்கள் உள்ளே போயிட்டாங்க. அப்போ களம் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்தில் அரசியல் களத்தில் இப்படி ஒரு மாற்றம். தமிழக அரசியலின் போக்கே திசை மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நாளைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு தெரியாது. இப்போ நீங்கள் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில் போய் பார்த்தப்போ தான் தெரியும் இவர் இப்படி பேசியிருப்பார், இவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரா, இந்த கூட்டணியில் இருக்கிறாரா, எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு போகுதுங்கிற ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசியல் சூழல் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இது வளர்ச்சிக்கான ஒரு சின்ன தடங்களும் கூட. பொருளாதார ரீதியாக பார்க்குற பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் தடைப்படும், நிறைய விஷயங்களுக்கு ஒரு தடைப்படும். ஏன்னா எப்போயுமே ஸ்டேபிளான கவர்மெண்ட் தான் ஒரு நிலையான வளர்ச்சியை கொடுக்குங்கிறது தான் பேசிக் லாஜிக்கு. அப்படிங்கும் போது இதை இந்த சூழலை மாற்றி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக போகணும். இல்லை, இப்போ இந்த இடைத்தேர்தல்கள்லாம் முடிந்து ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வந்த உடனே நிச்சயமாக அந்த நிலைப்பாடு மாறும்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு உறுதியான நிலையான ஆட்சி. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுமே ஒரு ஜனநாயக ரீதியில் மக்கள் வாக்களித்து ஒரு ஆட்சி அமைந்து விட்டதென்றால் 5 ஆண்டுகள் பொறுத்துருங்களேன், நீங்கள் அடுத்து பார்க்கலாம். 3 மாதத்தில் போயிடும், 6 மாதத்தில் போயிடும்.
அப்படிங்கிற இந்த தாட்டே அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இல்லை, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தை இது 3 மாதம் தாங்குமா, 4 மாதம் தாங்குமா? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை 3 மாதம் தாங்குமா, 4 மாதம் தாங்குமா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து உங்களுடைய ஆற்றாமை, உங்களுடைய கோபம், உங்களுடைய இயலாமை, அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆட்சியின் மீது நேரடியாக தாக்குதல். 3 மாதம் தாங்குமா, 6 மாதம் தாங்க, அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இன்னொரு தேர்தல் வருவதற்கு எதிர்பார்க்குறீங்களா? அரசாங்கத்தினுடைய வரிப்பணம் செலவாகிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இன்னொரு ஜனநாயக திருவிழா நடக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை சார் சொன்ன மாதிரி முற்றிலுமாக எல்லா கட்சியும் தவிர்க்கணும். அந்த ஆட்சி அவங்க மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல, இயற்கையாகவே அது கலைந்து போகுதுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்குற மாதிரியான வாசகங்களே போராட்டங்கள்லாம் பேசுறீங்க. 3 மாதம் தாகுமா, 6 மாதம் தாகுமா, ஒரு நடி. இன்னொன்று, எந்த அரசியல் கட்சியுமே இப்போதைக்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. இடைத்தேர்தலே எதிர்கொள்வதற்கு தயாரா இல்லை, அதை போல சொல்லுங்க. அதுக்காக தான் 55 வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் வழக்கு 55 வழக்கு. இப்போ உடனே இடைத்தேர்தல் வந்தா ஆளும் கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ தேர்தலை தள்ளி போடணும். என்ன பண்றது, பூரா வழக்கு போடு. விஜய் மேல திருச்சி கிழக்கில் வழக்கு போடு, எல்லாருமேலேயும் வழக்கு. 55 வழக்கு தேர்தல் வழக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. தேர்தல் முடிஞ்ச 1 மாதத்துக்குள்ள 55 வழக்கு. ஏன்னா 55 வழக்கையும் நீங்கள் விசாரிச்சு முடிச்சு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறக்குள்ளேயும் ஒரு 6 மாதம் தள்ளிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே ஆட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும், இவங்க ஏதாவது எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற தள்ளி போடக்கூடிய வேலையை தான் அந்த 55 வழக்குல நீங்கள் போட்டு வச்சுருக்காங்க. மதிமுக திமுக கூட்டணியிலேருந்து விலகிச்சுன்னா அதுக்கு முக்கியமாக காரணமாக அவர் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல, நாங்கள் கேட்ட சீட்டை கொடுக்கல, இது மாதிரி தான் அவர் சொல்கிறார். அவங்க ஏன் கொடுக்கல அப்படின்றதே நம்ம இந்த இடத்துல யோசித்து தான் பார்த்தாகணும். இப்போ மற்ற கட்சி கொடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு டிமாண்டு, இல்லைன்னா அவங்க வெளியில் போயிடுவாங்க, அவங்க வெளியில் போனால் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு திமுக நினச்சிருக்கு. சிறிய கட்சிகளுக்கு நீ வேலை இல்லை சார். ஓப்பனாக நம்ம சொல்லணும்னா, ஒரு கட்சி பிடிச்சா அந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க, ஒரு கட்சி பிடிக்கலன்னா அந்த கட்சிக்கு எதிராக யார் பலமாக இருக்காங்களோ அந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க. இந்த சிறிய கட்சிகள், ஜாதி கட்சிகள், மதத்தை வச்சு பண்ணக்கூடிய அரசியல், காசை கொடுத்து வாங்கக்கூடிய ஓட்டுங்கிறதுக்கு இனிமேல் வேலையே கிடையாது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா திமுக தான் ஜெயிச்சிருக்கணும். இத்தனை கட்சி கூட்டணி, இவ்வளவு செலவு, இத்தனை தலைவர்கள் பிரச்சாரம், எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு புது கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சியை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்கன்னா மக்கள் வேறு ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கோம், எங்கள் சமூக வாக்குகள் மட்டும் நாங்கள் 10% இருக்குது, எங்கள் சமூக வாக்குகள் 8% இருக்குது, 10ஐயும் 8ஐயும் போட்டால் 18ங்கிற கால்குலேஷனை வந்து மொத்தமாக அழிச்சிட்டாங்க மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் காசு கொடுத்து வாங்குற அரசியலை, மதத்தை காட்டி வாங்குற அரசியலை, சாதி சொல்லி வாங்கக்கூடிய அரசியலை மொத்தமாக இது பண்ணிட்டாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி உள்ள நிலைமை. தேர்தலுக்கு முன்னாடி உள்ள நிலைமை மதிமுக அங்கே இருக்கிறாங்க. இருந்தாலுமே மதிமுகவுக்கு 4 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த கட்சிக்கு என்ன கெப்பாசிட்டியோ, அந்த கட்சிக்கு என்ன ஓட் பேங்கோ, அது என்ன செல்வாக்கோ அதை வச்சு 4 சீட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே தான் இருக்க போறேன்ட்டாங்க. அவங்க மதிமுகவை தெரியாதுட்டாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு அந்த எம்எல்ஏட்டே கண்ட்ரோல் இல்லையே. இத்தனைக்கு அவர் அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ராஜினாமா செய்துட்டு திரும்பவும் போட்டியிட்டா விஜயே வந்து பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்லாம் வந்து சொல்லியும் அவங்க வந்து இல்லை, அவர் அந்த இதில் பேசியிருக்கிறாரு, அதை யாரோ எடுத்து போட்டிருக்காரு, அரங்க கூட்டத்தில் பேசியிருக்காரு, பொதுக்குழுவில் பேசியிருக்கிறாரு, அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதை விட கையிலேட்டு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து சாருக்கு தெரியும், நீங்கள் வந்து வேற ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய மெம்பர் ஆகிட்டு தான் நீங்கள் அந்த தேர்தலை சந்திக்க முடியும். நம்ம ஃபார்ம் பியில் அவங்க தான் கையெழுத்து போட முடியும். அப்படிங்கும்போது 2 பேருமே நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அவரை நீக்கிற அதிகாரம் வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. அவங்கள நீக்கிற அதிகாரம் வேணால் திமுகவுக்கு இருக்கலாம், ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும்னு நினச்சா அவங்க பண்ணலாம். ஆனால் அவங்க அதுக்கு தயாராக இல்லைங்கிறது அதான் நீங்கள் சொன்னதுதான், கட்டுப்பாட்டில் இல்லை அவங்க. அதுதான் ஒரு தலைவன் கட்டுப்பாட்டு இல்லைங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தமிழக அரசியலில் கடந்த 60 ஆண்டுகளாகவே எந்த அரசியல் கட்சியானாலும், அது தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும், அது 40-50 சிறிய அரசியல் கட்சிகளானாலும், திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு 4-5 MP 10-20 MLA கிடைக்குங்கிற நிலைமை தான் இதுவரைக்கும் இருந்தது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியில் வர்ற பொழுது மரியாதைக்குரிய பொது உடைமை தலைவர் சங்கரையா சொன்னது, திமுக செங்குத்தாக பிளந்து விட்டது, இனி திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை, வைகோ கையில் தான் அப்படின்னு. வைகோவும் மிக தீவிரமாக களமாடினார் திமுகவுக்கு எதிராக. மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி வந்திருக்காங்க. கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்குற போது கூட ஒரு 2 MP 2-3 MP எஸ்.சி. சமுத்திரன், அஞ்சல் மனோகரன், உங்களுக்கு 6-7 காளிமுத்து, SM தொர்ராஜ், நம்ம இவர் கிருஷ்ணசாமி, GR எட்மண்டு, ஒரு 6-7
சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட, நகரம், ஒன்றியம், கிளையில் திமுகவில் அப்படியே ஸ்டிகான் பண்ணியிருந்தாங்க. புரட்சித் தலைவருடைய அந்த மன்ற ரசிகர்களும் மக்களும் தான் ஆதரவு நிலைப்பாடு. ஆனால் வைகோவுக்கு அப்படி இல்லை. பெரிய அளவில் ஒரு 18 மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள்னு பெரிய அளவில் வந்தது. காலப்போக்கில் அவருடைய நிலைப்பாடு, தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய நிலைப்பாடு மாறி மாறி எந்த திமுகவை, சகோதரர் முதற் சுற்றில் சொன்னார்ல, எந்த திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தாரோ அந்த திமுகவில் போய் சரண்டர் ஆனதுங்கிறது அவரை பின்பற்றிய எல்லோருக்குமே. இன்றைக்கி கடுமையாக விமர்சிக்கிறேங்க திமுகவை, நாங்கள் நம்பி ஏமாந்துட்டேன் தொடர் ஏமாற்றம். இன்னொன்று, தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய நிலை 21 காலகட்டத்தில் அவங்க இவரோட இருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தபோது அவங்க விலகி இவர் வந்தது. நீங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டே இருந்தது. ஆமாம். ஒரு கட்டத்தில் 2001 2006 அடுத்த 21 தொகுதிகள் திமுக தர்றேன்னு சொல்லி ஒரே ஒரு தொகுதிக்காக போராடி அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். இன்றைக்கு 4 தொகுதி 5 தொகுதிக்கு போராடக்கூடிய நிலை வந்ததுன்னா இந்த மதிமுகவுடைய வளர்ச்சி சரிவுக்கு போகுதுங்கிறத உணர்ந்து தான் பண்ணாங்க. அப்போ பெரிய கட்சிகளினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு சகோதரர் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக இருந்ததனால் இவங்க வர முடியல, முகாம் மாறி வர முடியல. அதனால் கட்டாயத்தின் பேரில் ஒரு 18-20 தொகுதிகளில் 20-18 தொகுதிகளில் போட்ட பொது உடைமை கட்சிகள் கடந்த 2021 6, இப்போ 4, 5 தான் போட்டாங்க. அப்போ ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் 10-12 தொகுதிகள்லாம் திமுக அதிமுக அலைன்ஸில் நின்று இருக்காங்க. ஆனால் இப்போ முதல்ல 6, இப்போ 8 அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டாங்க. அப்போ இந்த நிலைப்பாடு திமுகவுக்கு சாதகமாக அமைந்ததற்கு காரணம் அதிமுகவில் இவர்கள் வர முடியாத சூழல் இருந்தது அப்படின்னு தான். அதனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து களமாடினாரோ அதை மதிமுகவை தன் வாரிசான பையனும் கொண்டு வந்தோடனே இன்னும் அதில் பயணித்த மூத்த பல மாவட்ட மாநில நிர்வாகிகள் பூராமே அதிருப்தியாகி ஒதுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை பொறுத்தவரைக்கும் யாருமே விதிவிலக்கு இல்லை. ஐயா ராமதாஸ் எடுத்துங்க, அவரும் இதே மாதிரி சொல்லி தன் நிலைப்பாட்டை மாற்றியவர் தான். ஆமாம், வைகோபாலசாமி எடுத்துக்கிட்டு அதுதான் சொல்கிறேன். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது. இல்லை, கடந்த 50 ஆண்டுகள் இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறாரு, ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்னு வரவேற்றாலும் கூட கடந்த 50 ஆண்டுகளில் திமுக அதிமுக செய்ததை நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சமூக நீதிங்கிற பல்வேறு விஷயங்களை உருவாக்கியது திமுக அதிமுக தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை மாநிலத்தை உருவாக்கிய தெரிந்தவர்கள் ஒரு இளைஞர்களுக்கான அரசியலை செய்ய தவறிட்டாங்க. சரி, இளைஞர்களுக்கான அரசியலை செய்யாதது மட்டும் அவர்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு நான் பார்க்க தயாராக இல்லை. ஸ்டீரியோட்டிக்கான ஒரு அரசியல், ஒரு ஸ்டீரியோட்டிக்கான அரசியல்வாதிகள், அந்த ஒரு கட்டமைப்பு, அது ஒரு காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி ஊழலும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் வட மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஊழல் அந்த அளவுக்கு பெரிய ஊழல் இல்லை. நீங்கள் அந்த ரேஷியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக ஊழல் தொடக்கத்தில் முக்கியம். என்ன பிரச்சனைன்னா தன்னுடைய பக்கத்திலே ஒரு ஆளை பார்க்குறாரு. சாதாரண ஒரு கிளை செயலாளர் இருக்கவர், அடுத்து ஒரு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது இவங்களுக்கு நல்லா தெரியுதில்ல அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி வளரல. ஊழல் வெளிப்படையாக ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். தினத்தந்தியில் கூட ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, அது சம்மந்தமாக முதலமைச்சர் பேசியிருந்தார். ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைக்க போகிறார் விஜய் அப்படின்னு. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, வரவேற்கத்தக்க விஷயம். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் விஷயம். ஆனால் இது புறையோரி போய் கிடக்குது. இது எப்படி கை வைக்க, இது ஒரு எலக்ட்ரிக் ஹை வோல்டேஜில் கை வைக்கிற மாதிரி. இன்றைக்கி அந்த சர்க்கிளில் வண்டி இப்படி ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ஓட வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும், மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும், மிகப்பெரிய இடைஞ்சலை சந்திக்க வேண்டி வரும். அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அதை நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் அதிமுக திமுகவினுடைய பங்கு பெரிய அளவில் பங்கு. அதையும் இந்த நேரத்தில் மறுக்கக்கூடாது, நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். தொடக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலமாகட்டும், அவங்க போட்ட அந்த விதை அது வளர்ந்து பேரறிஞர் அண்ணா, இது இந்த நம்ம ரிலே ரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஒரு குச்சியை வச்சு ஓடி இவர் கையில் அப்படிங்கிற மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் பக்தவச்சல பீரியடு, தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா காலத்து 2 ஆண்டுகள் மிக அருமையான ஆட்சி. 71 கலைஞர் கருணாநிதி. குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஊழல் அப்போ 2% 3% இருந்தது, இப்போ 10, 20, 30 வளர்ந்துருச்சு. என்ன காரணம்னா இந்த தேர்தல் என்பது எதிர்கொள்வதற்கு நீங்கள் திமுக அதிமுக அரசியல் கட்சிகளை நேர்காணல் நடத்துகிற போது இந்த தேர்தலில் உன்னால் எத்தனை கோடி செலவு பண்ண முடியும்? இப்போ 10 சீனு ஃபிக்ஸ் பண்ணாங்கங்கிறாங்க. 10 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி வர்றாருன்னா சமூக சேவை செய்யவா?
அப்போ அந்த 10 கோடியை 100 கோடியாக நம்ம எடுக்கணுங்கிற பார்வை வந்து எந்த எம்எல்ஏ அந்த 10 கோடி ரூபாய் இழக்க தயாராக ஆ இருக்கும்? அப்போ இந்த நிலைப்பாடு என்பதை உடைக்கணும். இப்போ உடைக்கிறதுக்கான வேலை அந்த உடைக்கிறதுக்கான வேலையை மக்களே செஞ்சுட்டாங்க. 2 கட்சியும் காசு கொடுத்தாங்க, மூக்குத்தி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. ஒரு தொகுதியில் அந்த தொகுதி பேர் வேண்டாம், 4000 ரூபா திமுக, 3000 ரூபா திமுக, 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டில் 4 ஓட்டு இருக்குது. ஒரு கட்சி வந்து 20,000 ரூபா, ஒரு கட்சி வந்து 15,000 ரூபா, 4 ஓட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 35,000 ரூபா நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க 2 கட்சியும். அப்போ அதை வந்து சார் சொன்ன மாதிரி அறுவடை பண்ணுறது தான் பார்ப்பாங்க. இப்போ 2 கட்சியும் கொடுத்த காசையும் வாங்கிட்டு காசே கொடுக்காத ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ ஊழலை வந்து தேர்தலே உடைச்சிட்டாங்க, மக்கள் உடைக்கிறாங்க. ஆமாம். இப்போ ஒரு மாறுதலுக்கு 5 லட்சம், 2 லட்சம், 7 லட்சம், போஸ்டிங்க்கு 10 லட்சம், 20 லட்சம், ஒரு இன்ஸ்பெக்டர் தனக்கு தேவையான ஒரு ஸ்டேஷனுக்காக 30 லட்சம் ரூபா கொடுத்து போனார்னு கடந்த வாரம் தான் ஒரு நண்பர் சொன்னார். அப்போ அந்த 30 லட்சத்தை அவர் 3 கோடியாக வருமானத்தை பெருக்குவதற்கான வேலையில் தானே ஈடுபடுவார். அப்போ அது வந்து இப்போவே தொடக்க நிலையிலேயே விஜய் அவர்கள் மிக தீவிரமாக கண்காணித்து அதை கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும். இது முற்றும் முழுவதுமாக இந்த 5 ஆண்டில் இனி அடுத்து வரும் ஆண்டுகளிலும் கூட இதை முறியடிச்சிட்டாலே போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேர்தலுக்கு செலவுக்கு 10 கோடி வேணும், 5 கோடி வேணுங்கிற நிலைப்பாடு இல்லை. இன்னொன்று, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு விசேஷம்னு வெளியில் போயிட்டேன்னா கையில் ஒரு 2 லட்ச ரூபா தான் எடுத்துகிட்டு போகணும், இது மொய் எழுதுறதுக்கு 10 லட்சம், 10,000, 20,000, 5,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய எதிர்பார்ப்போடு வந்துடுறாங்க. அப்போ பொது வாழ்வுக்கு வருகிற பொழுது இதை வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு, ஆனால் மாதம் 10 லட்ச ரூபா நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து மக்களும் மாறணும். மக்கள் மாறிட்டாங்க சார். மக்கள் மாறியது தான் காசு வாங்காம ஓட்டு போட்டுருக்காங்க. அதுதான் ஒருத்தர் வந்து வெறும் 55,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காவில். அவருடைய மொத்த செலவு ஒரு 55,000 ரூபா. அவர் வாங்கின ஓட்டு 50,000 ஓட்டு. தோத்துட்டார். அவர் 2ஆம் இடத்தை தோக்குறாரு. 52,000 55,000 ஓட்டு வாங்கிக்கிறாரு. அவர் 55,000 ரூபா வந்து தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட வாங்கிட்டு போய் செலவு பண்ணியிருக்கிறாரு. அவர் ஃபைல் பண்ணது 55,000 ரூபா தான். ஆனால் ஓட்டு 50,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. ஏன்னா அவர் விட்டு தான் ஜெயிச்சிருப்பார். அவர் பெருசாக பிரச்சாரம் பண்ணல, பெருசாக காட்சி கொடுக்கல, பிட் நோட்டீஸ் அடிச்சிருக்காரு. அவர் போயிட்டு வந்து 4 பேரை கூட்டு போன செலவு தான் 55,000 ரூபா. அது இப்படி மக்கள் வந்து காசுகளை பார்க்காம, அவருடைய பின்புலத்தை பார்க்காம, சாதியை பார்க்காம, மதத்தை பார்க்காம மாற்றத்தை மட்டுமே விரும்பி இருக்கிறாங்க. விசில் புரட்சி, குட்டீஸ் புரட்சி, பல புரட்சிகள் வந்தாலும் கூட பல வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாம இல்லை 2 பேர் மேலே உள்ளே ஒரு வெறுப்பு தான், உச்சக்கட்ட வெறுப்பு தான். இவங்கள்ட்ட போட்டு பார்த்துட்டோம், இவங்களுக்கு போடுவோங்கிற ஒரு வெறுப்பை தான் போட்டுக்கிறாங்களோ ஒழிய, இதை எப்படி இந்த அரசாங்கம் அது இன்னொரு சிக்கலும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய சிக்கலும் கூட. ஆண்டுக்கு 4.25 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. ஆனால் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் கொடுக்கறது ஆண்டுக்கு 12.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ ஏற்கனவே அவர் தொடக்கத்திலே பேசுகிறப்போ சொன்னார், எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு. அந்த 1-2 பணிகளை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம், 1-2 அறிவிப்புகளை பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஊற்றுக்கண்கள் தடைப்படுத்தப்பட்டு குறிப்பாக இந்த மணல் குவாரி, கல்குவாரி இதுலேயே ஏராளமான இது இருக்குது. அதே மாதிரி இந்த டாஸ்மாகில் அதை வந்து பழனிவேல் தியாகராஜனே பேரவையிலும் சொன்னார், வெளியிலையும் அதை சொன்னார். 42,000 கோடி 45,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் வருது, இதை விட 2 மடங்கு வேறு திசையில் போகுதுனார். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் அந்த போலி மதுகள், பில்லு போடுறது, இல்லீகல் பார் நடத்துறது, இந்த மாதிரி. இப்போ இது எல்லாமே தடுக்கிற போது ஒரு 4-5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் பற்றாக்குறையை மிகப்பெரிய அளவில் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு. ஆமாம். இது மாதிரி அந்த வருமானங்களை, வரி வருமானங்கள் மற்றதை கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் நிதி மேலாண்மை குழுன்னு பெரிய இன்டெலெக்சுவல்லாம் போட்டு பண்ணாங்க. அவங்க என்ன ஆலோசனை கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. அது மாதிரி இவருமே அதற்கான அந்த வழிமுறைகளை, அந்த நடைமுறைகளை கடைப்பிடித்து நிதி மேலாண்மை, நீர் மேலாண்மை, இந்த 2 முக்கியம். ஏராளமான டிஎம்சி தண்ணி கடலில் கொண்டு போய் கலந்து விட்டுருக்குறான். இப்போவும் நம்ம போய் அணைக்கட்டாத தண்ணி விடுறான்னு 177 டிஎம்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2யுமே கொண்டு வந்துட்டாங்கன்னா மாநிலம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி, மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் 2ம் கொண்டு வந்தார். 2 கொண்டு வரணும் சார். நிதி நிலைமை இப்படி தான் இருக்குது. நீங்கள் 2,500 ரூபா மாதம் மகளிருக்கான உரிமை தொகை தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே பஸ் இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. நாங்கள் ஃப்ரீலாம் கொடுக்க முடியாது. நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இவங்க கொஞ்சம் கிளியர் கட்டாகவே பேசியிருக்கலாம். வெள்ளை அறிக்கை கொடுத்ததோட
கீழே இருக்கிற தொண்டர்கள் இருக்கான்ல, அவன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு விஷயங்களில் இப்போவே ஈடுபடுறாங்கன்னு நம்ம தகவல்கள் செய்திகள் வருது. அதை முழுமையாக கட்டுப்படுத்தணும், உடனுக்குடனே நீக்கிடணுங்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா செய்த அந்த அதிரடி அரசியலை விஜய் கட்சிக்குள்ள செய்யணும். ஆமாம், அதுதான் முக்கியம். ஒருத்தர் தவறு செஞ்சாருன்னா இம்மிடியட்டாக அவருடைய எந்த எதிர்பார்ப்புலாம் நீக்குங்க. அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களை ரகசியமாக நிறைவேற்றிட்டு தான் இருந்தாங்க. இந்த தேசிய கொள்கையாகட்டும், அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர்ந்த பொறுப்பு என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் அது நமக்கு பயன்படுது. ஒரு துறையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் அவர் செய்யணும் கூப்பிடணுங்கிறத விடவும் அங்கே போகிற போது அவருடைய சபார்டினேட்ஸ் அங்கே இருப்பாங்க.